இருதயத்தின் கசப்பு. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். ஒவ்வொருவரும் தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து வைத்திருப்பார்கள். தங்களுடைய மனதின் வேதனையை புரிந்து வைத்திருப்பார்கள். நம்முடைய ஆவி வியாகுலத்தோடும் பாரத்தோடும் இருக்கும்போது அதன் வேதனைகளை நாம் அனுபவிக்கிறோம். நம்முடைய இருதயத்தின் கசப்பு நம்முடைய இருதயத்திற்குத்தான் தெரியும். மற்றவர்கள் வேதனைப்படும் போது நாம் அவர்களை பரியாசம் பண்ணக்கூடாது. அவர்களுடைய வேதனைகளை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களுடைய வேதனையின் பாரம் அவர்களுக்குத்தான் தெரியும். அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பது மெய்யாகவே நமக்கு தெரியாது. நோயினால் அவஸ்தைப்படுகிறவருக்குத்தான் அந்த நோயின் வேதனை தெரியும். மற்றவர்கள் தங்களுடைய வேதனையினால் புலம்பும் போது நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். சில சமயங்களில் அவர்கள் புலம்புவதை விட அவர்களுடைய வேதனையின் பாரம் அதிகமாயிருக்கும். ஒரு சிலருக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகளும் பாரங்களும் இருக்கும். பிறருடைய வேதனை நமக்கு தெரியவில்லை என்றாலும் வேதனைப்படுகிறவர்களுக்கு அது நன்றாய் தெரியும். பிறருடைய வருத்தத்தை நம்மால் நீக்கி போட முடியாது. பிறருடைய பாரத்தை நம்மால் கீழே இறக்கி வைக்கவும் முடியாது. ஒருவனுடைய இருதயத்தின் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாக முடியாது. தேவனுடைய கிருபையாலும் இரக்கத்தாலும் மாத்திரமே நம்முடைய வருத்தத்தை நீக்க முடியும். தேவனால் மாத்திரமே நம்முடைய பாரத்தை நம்மை விட்டு கீழே இறக்கி வைக்க முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வரலாம். அவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். நம்முடைய இருதயத்திற்கு தெய்வீக ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பார். இந்த சமாதானம் நம்முடைய முயற்சியினால் வருவதில்லை. இது தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மனதுருக்கத்தினாலும் நமக்கு வருகிறது. தேவனுடைய கிருபைகளை பெற்றுக் கொண்டவர்கள் பாரத்தோடு இருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் சொல்ல வேண்டும். அவர்களுடைய பாரத்தையும் வருத்தத்தையும் அதிகரிக்க செய்து விடாமல் அதை குறைப்பதற்கு நாம் அவர்களோடு ஆறுதலாய் பேச வேண்டும்.